ரன்வீர் சிங் படத்திற்கு எதிராக பேசினாரா ராதிகா ஆப்தே? ஆபாச படங்களை தோண்டி எடுத்து விளாசும் ஃபேன்ஸ். ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன், மாதவன், அக்ஷய் கண்ணா மற்றும் சஞ்சய் தத் நடிப்பில் வெளியான துரந்தர் திரைப்படம் இதுவரைக்கும் 250 கோடி வசூல உலக அளவில் ஈட்டி பாக்ஸ் ஆபீஸ்ல மாஸ் காட்டி வருது. சயாரா படத்தை மாதிரி 500 கோடி வசூலை இந்த படம் ஈட்டுமா அப்படின்றது சந்தேகம்தான். அப்படின்னாலும் 300 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. தனுஷ் நடிப்புல ஹிந்தியில வெளியான தேரே இஷ்குமே திரைப்படம் வெறும் 150 கோடி அளவுக்கு தான் வசூல் ஈட்டியது. துரந்தர் படம் வெளியாவதற்கு முன்பே அனிமல் படத்து மாதிரி இந்த படத்திலையும் அதிக வயலன்ஸ் அப்படின்னும் பாகிஸ்தானுக்கு எதிரான படம் அப்படின்னும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வெடிச்சது. இந்த நிலைமையில துரந்தர் படத்தை அட்டாக் செய்யற விதமா நடிகை ராதிகா ஆப்தே சொன்ன கருத்துக்கு நெட்டிசன்கள் அவரை போட்டு சோசியல் மீடியால பொழந்துட்டு வராங்க. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் அளித்த பேட்டியில் நடிகை ராதிகா ஆப்தே குழந்தை பிறந்ததுல இருந்து தான் சற்றே சினிமாவிலிருந்து விலகி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் இப்போதெல்லாம் சினிமாவில் அதிகமான வன்முறை காட்சிகளையே படமாக்கி வியாபாரம் பார்க்கின்றனர். இது போன்ற படங்கள் எல்லாம் குழந்தைகளின் மூளையை கெடுக்கும் அப்படின்னு காட்டமா விமர்சிச்சிருக்காங்க. அனிமல் படம் வரும்போதோ, வார் 2 உள்ளிட்ட படங்கள் வரும்போதோ பொங்காத கபாலி பட நடிகை ராதிகா ஆப்தே ரன்வீர் சிங்கோட துரந்தர் படம் வரும்போது மட்டும் இப்படி பேசுறாங்களே அப்படின்னு ரன்வீர் சிங் ரசிகர்கள் எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. என்னோட குழந்தைகளை தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் ஆக்ஷன் அப்படின்ற பெயர்ல பயங்கரவாத காட்சிகளை மனதில் விதைக்கும் படங்களை காட்ட மாட்டேன் அப்படின்னு ராதிகா ஆப்தே கூறியுள்ள நிலைமையில ராதிகா ஆப்தே நடிச்ச ஆபாச படக்காட்சிகளை வெளியிட்டு இதையெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு நெட்டிசன்கள் ராதிகா ஆப்தேவை ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க. வெற்றிமாறன் படங்கள்ல கெட்ட வார்த்தை வரும்போது ஜாலியா இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்த அதே ரசிகர்கள் தற்போது கெட்ட வார்த்தை அப்படின்னு ஷார்ட் பிளிக்ஸ்ல வந்த படத்தை பார்த்துட்டு பொங்கிட்டு இருக்காங்க. ஐட்டம் டான்சர்ஸை காணாமல் போக செய்து ஹீரோயின்களே ஐட்டம் பாடலுக்கு நடனம் ஆடி வராங்க. அதிக ஆபாசம், கெட்ட வார்த்தை, ரஜினி படத்துக்கே சான்றிதழ் கொடுக்கும் அளவுக்கு வயலன்ஸ் அப்படின்னு எல்லாமே சினிமால ஓவர் டோஸ் ஆகிடுச்சு. சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் படங்களை இயக்கவே இயக்குனர்கள் இல்லை அப்படின்ற நிலைமையில தான் இப்போ அதிகரிச்சுட்டு வருது.